டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே ஒரு தாயும் மகனும் வாழ்ந்து வருகிறார்கள். சிறு வயதிலேயே அந்த பிள்ளை தந்தையை இழந்து விட்டார். தாயும் மகனுமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களது சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஏதோ வகையில் வருமானம் இருக்கின்றது. மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த காலங்களிலே கிராமங்களிலே, குறிப்பாக கிராமங்களிலே பல்வேறு கொண்டாட்டங்கள் நடப்பது வழக்கம். திருமண வீடுகள், குடிபூரல், இவ்வாறு பல கொண்டாட்டங்கள் நடப்பது வழக்கம். இவர்கள் மிகுந்த பண்பானவர்கள். எனவே எல்லோரும் இந்த கொண்டாட்டங்களுக்கு அவர்களை அழைப்பதும் வழக்கம். அவர்கள் அடிக்கடி அந்த கொண்டாட்டங்களுக்கு சென்று சாப்பிடுவார்கள். வாழை இலையில் தான் உணவு பரிமாறுவது வழக்கம் அந்த நாள்களிலே. இவர்களது வீட்டில் வந்த பழக்கம் இருந்தது. சாப்பிடும் பொழுது வாழை இலையில தான் உணவு சாப்பிடுவார்கள். இந்த தாய் தன்னுடைய மகனுக்கும் அவர் சிறுவனாக, மிகச் சிறுவனாக 2 அல்லது 3 வயது இருக்கும் பொழுதே வாழை இலையில் தான் உணவை பரிமாறுவார். 1-2 நாள் தாய் தொடர்ந்து அவதானித்து வருகின்றார். இந்த சிறுவன் உணவு உண்ணும் பொழுது தாய் கொடுக்கின்ற அத்தனை உணவையும் வலித்து உண்டு விட்டு இந்த வாழை இலையை தூக்கி கொண்டு போய் வழியே எறிகின்றார். திருமண வீடுகள் மற்றும் கொண்டாட்டங்களிலும் இவன் இதைத்தான் செய்கின்றான். தாய் சிறிது நாட்களாக கவனித்து வந்த பின்னர் ஒரு நாள் தன்னுடைய மகனை அழைத்து, மகனை நீ சாப்பிட தொடங்கும் பொழுது ஒரு உருண்டை உணவை இந்த வாழையிலேயே ஒதுக்கி வைத்து விட்டு ஏனைய வச்சு சாப்பிடு. இந்த வாழையிலேயே மடித்து நீ வெளியே எறியும் போது அந்த உணவுடன் சேர்த்து வெளியே எறி என்று தாய் சொல்கிறார். சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் அம்மா உணவை எறிய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். அதற்கு அந்த பெண்மணி சொல்கின்றார், நான் உன்னுடைய அம்மா சொல்கிறேன், நீ அதை செய்தே ஆக வேண்டும். சிறுவன் மறு பேச்சு பேசவில்லை. அன்று தொடக்கம் எங்கே சாப்பிட்டாலும், தன்னுடைய வீட்டிலே சாப்பிட்டாலும் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்விலே போய் அங்கே சாப்பிட்டாலும் ஒரு உருண்டை சோற்றை எடுத்து அந்த வாழை இலையின் மூலையில வைத்து விட்டு ஏனையவற்றை சாப்பிட்டு விட்டு அந்த சோற்றுடன் சேர்த்து தான் அந்த வாழை இலையை அறிவார். இவ்வாறாக நாட்கள் ஓடி சென்று கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கடந்து விட்டது. ஏன் இதை செய்கிறோம் என்று தெரியாமலே இந்த சிறுவன் செய்து கொண்டு வருகின்றான். இப்பொழுது இவனுக்கு 12 அல்லது 13 வயது ஆகிவிட்டது. அன்று இரவு தாயை கேட்கின்றார், அம்மா நீங்கள் சொன்னதுக்காக நான் 10 வருடங்களாக இதை செய்து வருகின்றேன். ஒரு உருண்டை சோற்றை நான் ஒதுக்கி வைத்து விட்டு தான் உணவை உண்கின்றேன். இதை எதற்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். கேட்டதும் தாய் சொல்கிறார், உனக்கு அந்த வயதில் நான் சொல்லி இருந்தாலும் புரியாது, அதற்காகத்தான் நான் சொல்லவில்லை. இன்று உனக்கு அதை புரிந்து கொள்ளும் வயது வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு தாய் கூறுகின்றார். மிக சிறிய விடயம்தான். நீ சாப்பிட்டு விட்டு இந்த இலையை மடித்து வெளியே எறியும் பொழுது நீ அந்த இலையை வெளியே எறிவதை பார்க்கின்ற ஏதோ ஒரு மிருகம், அது ஒரு நாயாக இருக்கலாம், அல்லது ஒரு பூனையாக இருக்கலாம், அல்லது காகமாக இருக்கலாம், அங்கே ஏதாவது உணவு மிச்சம் இருக்கும் என்று வந்து அந்த இலையை திறந்து பார்க்கும். திறந்து பார்க்கும் பொழுது நீ மிச்சம் வைத்திருந்த அந்த ஒரு உருண்டை சாப்பாட்டை சாப்பிடும் பொழுது அது தன்னை அறியாமலே அந்த மிருகம் அல்லது பறவை உன்னை வாழ்த்தி கொண்டுதான் சாப்பிடும். இந்த ஒரு பிடி உணவையாவது எனக்கு அந்த சிறுவன் தந்தானே என்று வாழ்த்தி கொண்டுதான் சாப்பிடும். அந்த வாழ்த்து உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தும். அவ்வாறு இல்லாமல் நீ வாழையிலே வலித்து முழுவதையும் சாப்பிட்டு விட்டு வீசி அறிந்தாயாக இருந்தால் அந்த வெறும் வாழையிலேயே பார்க்கின்ற அந்த மிருகமோ பறவையோ ஏமாற்றமடைந்து விடும். அதற்காகத்தான் நாங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு உருண்டை அன்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று சொன்னதும் இந்த சிறுவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவன் அந்த 12 வயதுடன் அதை நிறுத்தி கொள்ளவில்லை. இப்பொழுது 70 வயதை தாண்டிய பின்னரும் அந்த பழக்கத்தை, தன்னுடைய தாய் சொல்லி கொடுத்த பழக்கத்தை தான் பின்பற்றி வருவதாகவும், அந்த விடயத்திலிருந்து தான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மனிதாபிமானமாக நடக்க வேண்டும் என்கின்றதை தான் புரிந்து கொண்டதாகவும், இப்போது 70 வயதாகிய அந்த முதியவர் இந்த சம்பவத்தை இப்பொழுதும் குறிப்பிடுகின்றார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நான் இந்த கதையிலே உங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயம் இந்தியாவின் பிரபல்ய பட்டிமன்ற பேச்சாளர், ஊக்குவிப்பு பேச்சாளர் லியோனி, திண்டுக்கல் லியோனி என்னும் பெயரினால் அழைக்கப்படும் லியோனி ஐயாவின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்தில் பதிவு செய்து
மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.